ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் 4 இயர் சீரீஸில் ஒரே ஒரு சம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து இன்னொரு சம் பார்க்க போகிறோம். அந்த சம்மை ரெஃபர் பண்ணிட்டு இந்த சம்மை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ட்ரிக்னாமெட்ரிக் 4 இயர் சீரீஸ் ஃபார் த பீரியாடிக் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 0 1 2 3, இங்கே 0 -1 -2 -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சைக்கிள்னா என்ன, ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்து தான் ஒரு சைக்கிள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த இது எங்கே கம்ப்ளீட் ஆகுது, இந்த ஒன்று இது ஃபுல்லாக இங்கேருந்து இந்த ஒரு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வரைக்கும் வருது. ஓகேவா? அடுத்து கீழே போகிறது வந்து ஃபுல் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுது. ஸோ இந்த கம்ப்ளீட் சைக்கிள்னால் இந்த ஒரு இதுவும் சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எடுப்போம், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பொசிஷன் நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு இருக்கிறது வந்து 0லேருந்து இங்கிட்டு இருக்கிறது வந்து 3 வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம். 3 இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, -1லேருந்து 3 வரைக்கும் இருக்குது லிமிட். ஓகேவா? லிமிட் என்ன சொல்லுவோம், -1 to 3 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு ப்ளஸ் பாசிட்டிவ் டேர்மில் இருக்க ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கோங்க, டி கண்டுபிடிக்கிறது. ஓகே, டைம் பீரியட். ஸோ டி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இது எங்கே இருக்குது, இந்த இது எங்கே இருக்குது, நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ என்ன எழுதிக்கலாம், மைனஸ் போட்டு -1. ஓகேவா? 3 -1 அப்படின்னா -1 என்ன ஆயிரும், +1 ஆயிரும். அப்போ 3 + 1 என்னது 4. அந்த டைம் பீரியட் என்னது 4. டீயோட ஆன்சர் வேல்யூ என்னது 4. ஓகேவா? இதுல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம், t = 4ன்னு எழுதிடலாம். ஓகேவா? பாருங்க, t = 4ன்னு எழுதியாச்சு. அப்போ ω0 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலா, 2π/t = 2π. டீயோட வேல்யூ என்னது 4. ஸோ 4. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன, 4 2s are 2, 2 2s are 4. ஸோ π/2ன்னு கிடைக்கும். ω0 என்னது π/2. அதுக்கடுத்து ஃபார்முலா பாருங்க, x of t = a0 plus summation of infinity n = 1 an cos n ω0t plus summation of infinity n = 1 bn sin n ω0t. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா a0ஓட ஃபார்முலா என்னது, 1/t integral of -t to t x of t dt. an என்னது 2/t integral of -t to t x of t cos n ω0t dt. bn என்னது 2/t integral of -t to t x of t sin n ω0t dt. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதுல லிமிட் என்னது, நம்ம இதுல இருந்து லிமிட் எப்படி எழுதலாம், -1லேருந்து 3 வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ -1 to 3 வரைக்கும் லிமிட் 3. x of t = இந்த -1லேருந்து இங்கே இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க இருக்கு, 1 வரைக்கும் இருக்கு. ஸோ -1 to 1 வரைக்கும் என்னது 1. ஓகேவா? அடுத்து இந்த -1 to 3 வரைக்கும் என்ன லிமிட்டு, -1. ஓகேவா? ஸோ 1 எங்க கிடைக்குது உங்களுக்கு, -1லேருந்து இந்த 1 வரைக்கும் +1 வரைக்கும் 1. ஓகே, ஸோ இந்த 1லேருந்து 3 வரைக்கும் என்னது கிடைக்குது, -1. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் லிமிட், இதை எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a0 கண்டுபிடிக்க போகிறோம். a0 என்னது 1/4. டி நம்ம இந்த ஃபார்முலா படி டி வந்து 4. ஸோ நான் என்ன எழுதுறேன், 1/4 integral of லிமிட் என்னது -1 to 3. ஸோ இங்கே கீழே -1 மேலே 3. ஸோ -1 to 3 x of t dtன்னு எழுத போகிறோம். என்ன எழுதுறோம், 1/4 integral of -tக்கு பதிலாக 4 எழுதியாச்சு, -1 3 x of t dtன்னு எழுதியாச்சு. ஸோ 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே லிமிட் ஆல்ரெடி நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் என்னது -1 to 1ங்கும்போது x of t என்னதான் இருக்கும், 1ஆ இருக்கும். ஸோ -1 to 1ங்கும்போது x of t என்னதான் இருக்கும், 1ஆ இருக்கும். 1 dt பிளஸ் அப்புறம் வந்துட்டு 1 to 3ஆ இருக்கும்போது என்னதான் இருக்கும், -1ஆ இருக்கும். ஸோ என்ன எழுதிடலாம், 1 to 3ஆ இருக்கும்போது -1 dt. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 1/4 அப்படியே போட்டுக்கணும். 1 வச்சு டீயை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு, t கிடைக்கும். இங்கே என்ன வரும், -1 to 1 வரும். ஓகேவா? ப்ளஸ் இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -t. இங்கே 1 to 3ன்னு கிடைக்கும். 1 to 3 லிமிட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டீக்கு பதிலாக 1ம் -1ம் அப்ளை பண்ண போகிறோம். அந்த 1/4 அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். டீக்கு பதிலாக 1 போட்டாச்சு. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும், மைனஸ் மறக்காமல் போடணும். அப்புறம் இதுக்கு பதிலாக -1 போட்டுக்கோங்க. அப்புறம் என்னது, இதில் -t கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் அப்படியே நான் வெளியில் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 3 டீக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 3 போட போகிறோம். அப்புறம் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். ஸோ 3 - 1. ஓகேவா? ஸோ 1/4 அப்படியே வரும். 1 -1 + 1
ஸோ 1 + 1 என்னது 2 கிடைச்சிருமா. ஸோ இந்த மைனஸ் இங்கே அப்படியே இருக்குது. 3 - 1 என்னது 2 ஓகேவா. அப்போ இங்கே ஒரு மைனஸை சேர்த்தா -2 ஓகேவா. -2 புரிஞ்சுதா. இதே இது இல்லை உள்ள இதை இன்ட்டு பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இது -3 ஆகும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ -3 + 1னாலும் உங்களுக்கு -2 தான் ஓகேவா. எப்படி போட்டாலும் இதே தான் வரும். 2 - 2னா 0. ஸோ 0 × anything 0. ஸோ ஆன்சர் 0. A0 என்னது 0. அடுத்து an கண்டுபிடிக்க போகிறோம். an என்னது உங்களுக்கு ஃபார்முலா 2/t வரும். 2 போட்டுட்டு tக்கு பதிலாக நான் என்னது 4 போட்டுக்கிறேன். இன்டகரல் ஆஃப் -1 to 3 லிமிட் x of t cos n ω0t dt ஓகேவா. x of t cos n ω0 dt. அப்புறம் இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1/2 2 சார் 2 2 2 சார் 4. ஸோ 1/2 வரும். அப்புறம் இந்த லிமிட் என்ன மாற்ற போகிறோம் நம்ம, 1ங்கும்போது -1 to 1ங்கிறது 1 -1 to 1ங்கிறது x of t வந்து 1. இது அப்படியே வரும். cos n ω0 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா π/2. ஸோ ω0க்கு பதிலாக நம்ம என்ன போட்டலாம் π/2. அந்த t அப்படியே எழுதிக்கலாம் dt ப்ளஸ் அடுத்து என்ன லிமிட் 1 to 3. 1 to 3க்கு என்னது -1. இன்டகரல் ஆஃப் 1 to 3க்கு வந்து -1 cos n π/2 dt ஓகேவா. இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், 1/2 அப்படியே வந்துடும். இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், sin π/2 வரும். sin π/2 கீழே ஒரு n π/2ன்னு வரும் ஓகேவா. ஸோ 1ன்னு இருக்கனால இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா. ஸோ அப்படியே போட்டுடலாம். அப்புறம் அப்பர் லிமிட் 1 நான் வந்து அடுத்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் பண்ணாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். இது 1 தான் வருது. ஸோ போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான் அப்பர் லிமிட். ஸோ டீக்கு பதிலாக நம்ம 1 தான் போடுவோம். ஸோ நான் அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன் 1. அப்புறம் என்னது மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்பயும் மைனஸ் போடுவோம். இன்டகிரேட் பண்ணும்போது இது என்ன ஆகும், sin nπ/2 / nπ/2ன்னு வரும். இந்த -1 டீக்கு பதில் அந்த -1 அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வருது. மைனஸ் sin nπ/2 nπ/2 ஒரு ஸ்டெப் எழுதாமல் அப்படியே நான் வந்து இன்டகிரேட் பண்ணி அப்படியே இதை அப்ளை பண்ணிட்டேன் ஓகேவா. நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த -1ங்கிறதுனால இந்த மைனஸ் டேர்மை மட்டும் நான் வெளியில் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் sin nπ/2ங்கிறது என்ன ஆகும், sin nπ/2 / nπ/2ன்னு வரும் ஓகேவா. ஸோ இந்த 3 லிமிட்டு டீக்கு பதிலாக 3 போடுவோமா. ஸோ டீக்கு பதிலாக 3 போட்டாச்சு. அப்புறம் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். இது என்ன ஆகும், sin nπ/2 / nπ/2ன்னு வரும். இதில் வந்து 1. ஸோ 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான் ஓகேவா. இங்கே -1 இங்கேயும் 1. ஸோ லிமிட்டும் அப்ளை பண்ணி நான் டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் இது அப்படியே வந்துடும் ஓகேவா. இந்த nπ/2ங்கிறது அங்கிட்டு போகும்போது தலைகீழாக போகும். 2nπன்னு வரும். 2nπ sin π/2 ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான். இது அங்கிட்டு போகும்போது தலைகீழாக போகும். இங்கே உள்ள மைனஸும் இங்கே உள்ள மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் இது என்ன ஆகும், 2nπ இது என்னது sin nπ/2. ஸோ இந்த டேர்ம் 2 டேர்ம் இப்படி வந்துருச்சா, 2/nπ sin nπ/2 ப்ளஸ் 2πnπ sin nπ/2ன்னு வந்துருச்சா. அடுத்து இந்த 2 டேர்ம் இந்த மைனஸ் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். இதை தலைகீழாக கொண்டு போனோம்னா என்ன ஆகும், 2nπ sin 3 இந்த 3 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 3nπ/2ன்னு வருமா. அடுத்து என்ன வரும், இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் வரும். இதில் வந்து ஒரு மைனஸ் தான் இருக்கனால உள்ளே வந்து மைனஸ் வந்துடும். ஸோ இங்கே மைனஸும் இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் இது என்ன ஆகும், 2πnπன்னு வரும். sin nπ/2 அப்படியே வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த டேர்ம் பிரச்சனை இல்லை. ஸோ இது 2 ஒன்று போல இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா 4πnπ வரும். இதையும் ஆட் பண்ணோம்னா என்னவாகும், 4πnπ sin nπ/2ன்னு எழுதிடலாம். இந்த ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம எப்படி எழுதிடலாம், இப்படி எழுதிடலாம் ஓகேவா. ஸோ -2nπ sin 3nπ எப்படி எழுதலாம்னா sin a - bன்னு பிரித்து எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும், sin 2nπ - π/nπ/2ன்னு வரும் ஓகேவா. இப்போ பாருங்க, உங்களுக்கு இது என்னன்னு புரியலை, எதுக்கு இப்படி பிரிச்சிருக்கோம், இது வந்து புரியலைன்னா நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த ஆன்சர் வரும் ஓகேவா. இது எப்படி பிரித்து எழுதிக்கலாம், இப்போ பாருங்க 2nπ - nπ/2ன்னு வருதா. இதில் காமன் டேர்ம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2ன்னு வரும் ஓகேவா. 2 இதில் வந்து எத்தனை டைம் இருக்குது, 2nπல எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது 1 ஓகேவா. இதில் கீழே இருக்குது 1. ஸோ எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. அப்போ 2ஆல் மேலே இன்ட்டு பண்ணிங்கன்னா 4nπ மைனஸ் இங்கே 2 எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. ஸோ nπன்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 3nπ/2 வந்துருச்சு. அந்த பாருங்க 3nπ/2 வந்துருச்சா. ஸோ இது ஈக்குவல் தான். 3nπ/2 எடுத்துட்டு நம்ம என்ன போட போகிறோம், 2nπ - nπ/2ன்னு போட போகிறோம் ஓகேவா. ஸோ அப்படி எழுதிக்கோங்க. என்ன எழுதுவோம், -2nπ போட்டு இந்த sin 3nπ/2 எடுத்துட்டு sin 2nπ - nπ/2ன்னு போட்டுக்கிடுவோம். அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிடுவோம். +2nπ sin π/2ன்னு போட்டுக்கிட்டோம் ஓகேவா.
இப்போ பாருங்க இந்த 1/2 அப்படியே வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 4n பை sin n பை 2 வந்துருச்சு. இந்த மைனஸ் 2n பை sin 2n பை மைனஸ் n/2 பிளஸ் 2n பை sin n/2 இதான் அந்த பேக் சைட்ல இருந்தது. ஓகேவா? இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a மைனஸ் b ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? sin a மைனஸ் b ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். இந்த டேர்மை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு. sin 2n பை மைனஸ் n/2ங்கிறது sin a மைனஸ் b. ஸோ இதை வந்து ஏவா எடுத்துக்கோங்க, இதை பியா எடுத்துக்கோங்க. ஸோ sin a cos b மைனஸ் cos a sin bன்னு வரும். sin a னா என்னது? இந்த இருக்கு 2n பை டாட் இது இன்ட்டு. ஓகேவா? இன்ட்டு cos b என்னது? n பை பை 2. ஸோ n பை பை 2 மைனஸ் cos அப்புறம் என்னது ஏங்கிறது வந்து 2n பை. ஸோ 2n பை இன்ட்டு sin அடுத்து என்னது n பை பை 2. ஓகேவா? ஸோ இங்க 2n பைனா sin 2n பைனா 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ இந்த ரெண்டுமே 0 ஆயிருமா? இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. cos 2n பைனா 1. ஸோ இதுக்கு பதிலாக 1 வந்துடும். மைனஸ் 1. இந்த வேல்யூ என்னது? sin n பை பை 2. ஸோ ஆன்சர் என்னது? மைனஸ் sin n பை பை 2 இதான் ஆன்சர். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் sin n பை பை 2 கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேர்ம் அப்படியே எடுத்துட்டு என்ன எழுதலாம்? நம்ம மைனஸ் sin n பை பை 2 எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1/2 அப்படியே எழுதிக்கிறோங்க. 1/2 4 பை n பை sin n பை 2 இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. அப்புறம் மைனஸ் 2 அடுத்து என்னது? இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஓகேவா? மைனஸ் இந்த ஆன்சர் என்னது? மைனஸ் sin n பை பை 2. இங்க என்னது இருக்கு? மைனஸ் இருக்கு. இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து நம்ம இந்த டேர்ம் எடுத்துட்டு தான் இந்த டேர்ம். ஓகேவா? இந்த டேர்ம் எடுத்துட்டு என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? இதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன சேர்ந்து என்ன எழுதிடலாம்? பிளஸ் எழுதிட்டு அந்த 2n பை அப்படியே எழுதிக்குவோம். 2n பை இந்த டேர்மை தூக்கிட்டு நம்ம இந்த டேர்ம் போடுவோம். sin n பை பை 2. ஓகேவா? பிளஸ் அடுத்து இதை அப்படியே எழுதிக்கலாம். 2n பை sin n பை பை 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு காமனா இருக்கா? ஸோ இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம். ஓகேவா? இந்த செகண்ட் டேர்ம் ரெண்டும் சேமா இருக்கா? ஸோ 4n பை பிளஸ் 2 2னா 4. ஸோ 4n பை sin n பை 2 அல்லதுனா 4 6 7 8ன்னு டைரக்டா எழுதிருங்க. 8n பை sin n பை 2 கூட எழுதிடலாம். ஓகேவா? 4n பை sin n பை அப்புறம் என்னது? 4n பை sin n பை 2 இல்லைன்னா டைரக்டா இங்க இருந்தே நீங்க 8ன்னு எழுதிருங்க. 8n பை sin n பை 2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து இந்த 1/2 அப்படியே இருக்கு. 4 4 என்னது? 8. ஸோ இந்த 8n பையை நான் வெளியில எடுத்துக்கிறேன். 8n பை இந்த sin மட்டும் இருக்கும். sin n பை 2. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4n பை sin பை 2ன்னு கிடைக்கும். 4 2s are 2 4 2s are 8. ஓகேவா? 4n பை sin n பை 2ன்னு கிடைக்கும். இதான் வந்து an. ஓகேவா? அடுத்து bn கண்டுபிடிக்க போறோம். bn பாருங்க. bnனும் அதே மாதிரி தான் 2/t. tக்கு பதிலாக 4 போட்டிருக்கோம். integral of minus 1 to 3 x of t sin n pi by 2 t dtன்னு கொடுத்துருக்காங்க. 1/2 இதுல என்னது? லிமிட் minus 1 to 1ங்கும் போது 1 இருக்கும் x of t. அப்புறம் sin n pi by 2 அப்படியே எழுதிக்குவோம். பிளஸ் integral of plus 1 to 3 இருக்கும்போது லிமிட் என்ன இருக்கும்? லிமிட் 1 to 3 இருக்கும்போது x of t minus 1 இருக்கு. ஸோ sin n pi by t dt. ஸோ இப்போ என்ன எழுத போறோம்? இதுல இருந்து என்ன இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மைனஸ் காஸ் n பை 2t டிவைடட் பை n பை 2t இது என்னது? லிமிட் என்னது? minus 1 to 1. ஸோ minus 1 to 1 பிளஸ் இதை வந்து பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஓகேவா? minus 1. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. sin n பை 2 இதை வந்து நெரேட் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் வரும். மைனஸ் காஸ்னு வரும். ஸோ இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். பிளஸ் காஸ் n பை 2t டிவைடட் பை n பை 2 அப்படின்னு வரும். ஓகேவா? 3 and 1. ஓகேவா? இப்போ லிமிட் அப்ளை பண்ண போறோம். டீக்கு பதிலாக நான் அந்த ஸ்டெப்ல வந்து லிமிட் ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டெப்பா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 1 அப்ளை பண்ண போறோம். இப்போ 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க ரெண்டு டேர்ம் காமனா இருக்கிறத வெளியில தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும்? 2 பை n பைன்னு வந்துடும். ஓகேவா? அந்த n/2 அங்கிட்டு போகும்போது தலைகீழா போகும். 2 பை n பைன்னு வரும். ஸோ அந்த மைனஸ் காஸ் n/2 அப்படியே வச்சுக்கோங்க. டீக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? 1 போட போறோம். 1 போட்டாலும் இங்க 1 தான், போடாட்டினாலும் 1 தான். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த மைனஸ் டேர்ம் போடுங்க. மைனஸ் அடுத்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு நம்ம லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன செய்வோம்? இன்னொரு மைனஸ் வரும். ஸோ இங்க உள்ள மைனஸும் நம்ம லோவர் லிமிட் அப்ளை பண்ற மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஓகேவா? பிளஸ் அடுத்து காஸ் n பை 2 இந்த டீக்கு பதிலாக என்ன போடுறோம்? minus 1. ஓகேவா? அடுத்து பிளஸ் அதுக்கடுத்து 3 போட போறோம். டீக்கு பதிலாக 3 போட்டாச்சு. 3 அதுக்கடுத்து என்னது? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். ஸோ அந்த மைனஸ் காஸ் n பை 2 டீக்கு பதிலாக என்னது? 1. ஸோ 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு?
cos a minus bங்கிற ஃபார்மட்ல இருக்கு ஓகேவா. இதை எப்படி பிரிச்சுக்கலாம், நமக்கு 3n பை 2 அங்க உள்ள மாதிரி தான், அதுல சைன்ல பிரிச்சோமா. ஸோ இதுல வந்து இங்க sin a minus b பிரிச்சோமா, இங்க cos a minus b பிரிச்சுக்கலாம் ஓகேவா. பிரிச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும் ஓகேவா. 0ன்னு வந்துடும். ஸோ எல்லாமே 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு வந்துடும். ஸோ எல்லாமே இந்த டோட்டல் ஆன்சர் என்ன ஆயிரும், bn வேல்யூ 0 ஆயிரும் ஓகேவா. டோட்டலா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இதுல 0 தான் கிடைக்கும். bn வேல்யூ என்னது 0. புரிஞ்சிருச்சா, அவ்வளவுதான். trigonometric ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுத போறோம், trigonometric ஃபோரியர் சீரிஸ் x of t is equal to a0 plus summation of அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்மளுக்கு a0 என்னது நம்மளுக்கு 0 தான் ஓகேவா. bn நம்மளுக்கு 0 தான் கிடைச்சி. ஸோ இந்த டேர்மும் கிடையாது நம்மளுக்கு, இந்த டேர்மும் தேவையில்லை. இப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் தேவை. ஸோ இதை மட்டும் எழுதிக்கிறேன், a0 summation of infinity n equal to 1 an cos n omega naught t. இந்த இதுக்கு உள்ள ஆன்சர் மட்டும்தான் இருக்கு ஓகேவா. இதுக்குள்ள ஆன்சர் என்னது நம்மளுக்கு 4n pi sin n pi by 2 ஓகேவா. இதுல ஆன்சர் என்னது 4n pi sin n pi by 2. ஸோ என்ன பண்ண போறோம், an எடுத்துட்டு நம்ம என்ன எழுதுவோம், 4n pi sin n pi by 2ன்னு எழுதுவோம் ஓகேவா. 4 divided by n pi sin n pi by 2ன்னு எழுதுவோம். pi by 2 cos n omega naught t ன்னு எழுதுவோம் ஓகேவா. இப்போ இதுல பாருங்க, இந்த 4 பையை மட்டும் வெளியில வச்சுக்கிறோம் ஓகேவா. இந்த n sin என்ன பண்றோம், n sin n pi by 2 மட்டும் வச்சுக்கிறோம் ஓகேவா. வச்சுட்டு இந்த 4 பையை வெளியில வச்சிட்டோம்னா இதுல பேலன்ஸ் இருக்கும் n sin n pi by 2 cos n omega naught pi by 2ன்னு வரும் ஓகேவா. இப்போ என்ன அப்ளை பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் n equal to 1ன்னு அப்ளை பண்ண போறோம். இதுல n equal to 1ன்னு அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஏனுக்கு பதிலாக இது இருக்கு, வெளியில வந்து 4 பை இருக்கு, இதுல என்ன இருக்கு, காஸ் n ஒமேகா நாட் டி இருக்கு ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போறோம், 1 அப்ளை பண்ண போறோம். 1 அப்ளை பண்ணா என்ன ஆகும், இந்த இடம் வந்து 1 ஆயிரும் ஓகேவா. இது காஸ் n பை 2 அப்படிங்கிறதுல இதுல வந்து n-க்கு வந்து 1 போட்டோம்னு வச்சுக்கோ. சைன் இங்க 1ன்னு போட்டோம்னா என்ன பை 2 கிடைக்கும். சைன் பை 2னா என்னது உங்களுக்கு 1 ஓகேவா. அதே மாதிரி sin 5 by 2னா 1, sin 9 by 2னா 1, sin பைனா 0, sin 3 by 2னா -1, sin 7 by 2னா -1. அதே ஈவன் நம்பர் 2 4லாம் இதில் அப்ளை பண்ணும்போது வேல்யூ வந்து 0 தான் கிடைக்கும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் 1 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, sin π by 2ன்னு வருது ஓகேவா. sin π by 2னா வேல்யூ என்னது 1 ஓகேவா. ஸோ அப்புறம் என்ன வரும், இந்த காஸ் n ஒமேகா நாட் என்னது, காஸ் n-க்கு பதிலாக என்ன போடுவோம் 1, ஒமேகா நாட் என்னது π by 2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் π by 2 t ஓகேவா. t இப்போ பாருங்க என்ன கிடைக்கும், 1, இது வந்து 1 ஆயிருது, இந்த டேர்ம் 1 ஆயிருது, இதுல என்ன இருக்கு, இதுவும் 1 தேவையில்லை. ஸோ காஸ் பை 2 டி என்ன கிடைக்கும், காஸ் பை 2 டி இது 1 தான். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும், காஸ் பை 2 டி. 1 அப்ளை பண்ணும்போது காஸ் பை 2 டி கிடைக்கும். அடுத்து 2 அப்ளை பண்ணீங்கன்னா 2 இதுல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் 0 ஆயிடும் ஓகேவா. இது சைன் இங்க என்ன வரும் 2 வரும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அடுத்து 3 அப்ளை பண்ணும்போது என்ன வரும், 3 அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க மைனஸ் கிடைக்கும், -1 கிடைக்கும். ஸோ அப்ப இங்க என்ன ஆகும், sin 3 by 2ன்னு வரும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ மைனஸ் இந்த n-ங்கிறது வந்து 1/n. ஸோ இந்த n-ங்கிறது வந்து 1/3, அந்த 1/3 கிடைக்கும். இதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும், மைனஸ் கிடைக்கும், -1/3 cos 3 அந்த ஒமேகாவுக்கு பதிலாக பை 2 3 cos 3 by 2 t கிடைக்கும். அடுத்து 4 அப்ளை பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். அடுத்து 5 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 5 வந்துட்டா +1. ஸோ என்ன கிடைக்கும், +1/5 இது வந்து 1 ஓகேவா. 1 இதுல இருந்து 1 கிடைக்கும். காஸ்க்கு பதிலாக காஸ் 5/2 கிடைக்கும் ஓகேவா. டி கிடைக்கும் ஓகேவா. அடுத்து என்னது 7 6 அப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிரும். 7 அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் கிடைக்கும் ஓகேவா. 7 அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு -1 ஆயிரும். ஸோ இந்த டேர்ம்ல வந்து -1 கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும், 1/7 -1/7 ஓகேவா. -1/7 காசு 7/2 டி கிடைக்கும். புரிஞ்சுதா ஓகேவா. அவ்வளவுதான், இதுதான் வந்து ஆன்சர். இதுல நம்ம என்ன போட்டலாம், மைனஸ் அந்த 1/2 இதை எழுதிட்டு டாட் 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 போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். அவ்வளவுதான், இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.
ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த இதெல்லாம் ஜஸ்ட்டு புரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து செஞ்சு பார்த்தோம்னா தான் இந்த சம்மு வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? இந்த இதில் ஏதாவது ஸ்டெப்பு புரியலை, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.